நீ சும்மா மரியாதை குறைவா பேசிட்டு இருக்க. எதுவுமே கத்துக்கிட்டா அதை வச்சு நம்மளுக்கு 10 பைசா வருமானம் இருக்கணும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விலாக் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 டெத்துக்கு வந்து அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நான் என்னுடைய டெய்லரிங் கிளாஸுக்கு என்னுடைய லன்ச்சு டைம் முடிஞ்ச பிறகு என்னுடைய மாமா பையன் குரு வந்து என்னுடைய டெய்லரிங் கிளாஸில் வந்து என்னை ட்ராப் பண்ண போகிறான். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. குருக்கு வந்து இப்போ எக்ஸாம் நடக்கனால லீவு, அதனால் அவன் இருக்க போய் என்னை கிளாஸில் வந்து விட்டுட்டு போகிறான். எங்கள் அம்மா கால்வெளி கிழங்கு செஞ்சுருக்காங்க. டெய்லரிங் கிளாஸ் பற்றி நீ என்னம்மா பேசுனா பேசு பேசு, மக்கள் பார்க்குறாங்க, பேசு. மக்கள் என்ன பேசுவாங்க? இந்த அம்மா வந்து டிகிரி படிச்சாங்க, 2 டிகிரி படிச்சாங்க, வேலைக்கு போகல, அதை காப்பாற்ற தெரியல. இப்ப டெய்லரிங் போறா. டெய்லரிங் படிச்சு என்ன பண்ண போற? ஏற்கனவே ஒரு டெய்லரிங் முடிச்சிட்டா. படிச்சு நீ என்ன பண்ண போற? அதாவது எதுவுமே கத்துக்கிட்டா அதை வச்சு நம்மளுக்கு 10 பைசா வருமானம் இருக்கணும். அது அப்படி இருந்தாதான் நான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். தோல்வியே தான் அடைய முடியும். டெய்லரிங் படிச்சத நீ என்னமா கேட்ட? நான் டெய்லரிங் படிச்சா எனக்கு ஒரு தையல் மிஷின் கூட கிடையாது. இப்பதான் தையல் மிஷின் தூக்கிட்டு போற வீடியோ போட்டேன். ஆனா அப்புறமா நான் வந்து கல்யாணம் ஆனதுமே அந்த தையல் மேல எனக்கு இஷ்டம் இல்லை. 2 பசங்களையும் பாக்குறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கும். ஆண்டி என்ன தெரியும் சொல்ல? தையல் தெரியும், கூட பின்ன தெரியும், பலகாரம் தெரியும், பலகாரம் தெரியும், கை தொழில் இருக்கு. பலகாரம் எல்லாம் பலகாரம் செய்வேன், கூட பின்னுவேன், ஓலை கூட அது கூட கத்துக்கிட்டேன். சர்டிபிகேட் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டா என் தங்கச்சி. ஊர்லதான் அங்க வச்சுட்டு வந்தேன். எல்லாத்தையும் எப்படி இன்சல்ட் பண்றாங்க? நானு ரெக்கார்ட் எல்லாம் காட்டிட்டு இருக்கேன். அது சொல்றாங்க, நீ இதெல்லாம் படிச்சு என்ன கிழிக்க போற, இது எதுக்கு சேர? உடம்புக்கு முடியல, நான் இப்ப செத்துருவேன், அப்ப செத்துருவேன். இத வச்சுக்கிட்டு பல்லவத்துல போய் துணி தைக்க முடியா? இல்ல ஆமா, பட்டமோ பதவியோ அம்மாவோ அப்பாவோ ராகவோ யாரும் சாகும் போது கூட வர முடியாது. தனியா தான் போகணும், தனியா தான் மரணத்தை சந்திக்கணும். இப்ப நீ என்னமா சொல்ற? நீ மொட்டையா வீடியோ முடிச்சா எல்லாரும் ஒண்ணு திட்டுவாங்க. மொட்டையா முடிக்கல. இவன் என்ன சொல்றான்னா, ஏதாவது செய்யணும், எனக்கு உடம்புக்கு சரியில்லை, நான் செய்ய மாட்டேன், அது மாட்டேன். ஆனா அப்படியே சொல்லிக்கிட்டு போயிட்டு இப்ப போய் தையல் கத்துக்கிறான். ஆமா, எனக்கு துணி உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னா உடம்பதாம பாக்கணும், அதை போய் கத்துக்க கூடாது. இதுல என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு சுய புத்தியில இருக்காங்களா, இல்லைன்னா வேற தாத்தான்னு இருந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்கா மண்டக்குள்ள? அதை இது செய்யுங்க. அவங்க 2 மனசு இருக்கும் எல்லாத்துக்குமே. ஒண்ணு அதை செய்யுங்க, ஒண்ணு இதை செய்யுங்க. ஆனா ஒரே மனசா ஒரே வழி எதுவுமே செய்யாது. அப்படிதான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். 2 மனம் உள்ளவன் 2 வழியில நிலவரப்பட்டவன். வர வீட்டுல பாட்டு போகுது, என்ன படிச்சு அது? ஏ மச்சானே மச்சானே போயிட்டு டிவி இல்லையா? அதாவது வீடு வெச்சோடி கிடந்தது, அமைதியா இருக்கு, யாருக்கிட்டையும் பேச முடியல. 4 சவுத்த பாக்க, இந்த காக்காவை பாக்க, பண்ணமரத்தை பாக்க, இதெல்லாம் பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு ரேடியோ போட்டேன். அப்போ ஒரு பாட்டு போட்டா, மச்சான் பாட்டு. அப்போ வந்து தங்கச்சிக்குள்ள பாட்டு. அப்போ தங்கச்சிக்குள்ள பாட்டு. ஆமா, தங்கச்சிக்கு ஒரு பாட்டு இருக்கா? தங்கச்சி வந்து மச்சான பாத்துப்பா. அதாவது எப்ப வர போற மச்சான் பாட்டு. மல்லி எப்ப வச்சு வச்சு வாடுது. காப்பி ஆயிட்டு வரலாம். தங்கச்சி மேல இருந்து பாட்டு படிப்பா, மேல வானத்துல இருந்து. இது வரையா பாட்டு படிப்பா. அந்த பாட்டு என்ன நீ சும்மா மரியாதை குறைவா பேசிட்டு இருக்க? கேக்குறேன். இப்படின்னா வந்து பேச வேலை வச்சுக்காதானே, பிச்சு போடுவேன் பிச்சு. அறிவு இருந்தா தானே வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்ல, அப்படியே உட்காந்துக்கிறது தலைமுறை. நான் தலைமுறைக்கு வந்து பார்த்தா தொட்டா பிச்சிருவேன், சொல்லிட்டு. இந்த மாதிரி 2 சாவுக்கு அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்களா, ஒரு சாவுக்கு அட்டன் பண்ணாங்களா தெரியல. சாவுன்னு சொல்லக்கூடாது.
அவங்க வந்து பரலோகத்துக்கு போக முடியாது, மரணத்தை கண்டு பயப்படக்கூடாதான், அது தூரமா போகணும். நான் எப்ப நான் சாவேன் அப்ப என் ஆத்மா எங்க ஏசப்பா கிட்ட போவோம், அப்ப ஆண்டவர் அங்க உட்கார்ந்து இருப்பாரு சிங்காசனத்துல நேர்ந்து இருக்க, நீ செத்து ஆவி அங்க போயிட்டு நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு. உடனே அவருக்கு எல்லாமே தெரியும், அந்தரங்க எல்லாத்தையும் பாப்பாரு. உடனே நேர்ந்துட்டு மோட்சத்துக்கு போ, இல்லன்னா நரகத்துக்கு போ, உன்னைய நரகத்துக்கு அனுப்பிடுவாரு. நீ ஊத்துற எண்ணெய்க்கு பாமாயிலுக்கு எல்லாம் நடக்குது. இது கோல்டு வின்னர் எண்ணெய் ஊத்திருக்கேன். எவ்வளவு எண்ணெய் ஊத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு எண்ணெய், நீங்க சட்டியா எண்ணெய் ஊத்தி சின்னது கிடையாது. இங்கெல்லாம் ஒரே பிரியாணியா தான் தின்றது. இப்ப எண்ணெய் எல்லாம் கட் பண்ணியாச்சு க்ளோரி, கட் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. பிரியாணி எண்ணெய் ரொம்ப சேர்த்தா அந்த கொழுப்பெல்லாம் நம்ம உடம்புல தான் வைக்கும். க்ளோரிக்கு எண்ணெயே சேர்க்கறது இல்லையா, வித்தவுட் ஆயில். ஆயில் மேல இந்த இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஆயில் சேர்க்கலன்னு வச்சுங்க காலெல்லாம் சொரியாது. போதுமா? இதான் ஒரு ஏதாவது சொல்லிட போறேன், ஒரு செருப்பால அந்த. ஓ மை காட், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது வந்து கருப்பட்டி ஷாப்ல வைக்கிறாங்களே அதை விட 100 மடங்கு நல்லா இருக்குது. கருப்பட்டி ஷாப்ல 40 ரூபா நினைக்கிறேன். 40 ரூபா நினைக்கிறேன். இது நம்மளுக்கு ஃப்ரீ தான். நம்ம செஞ்சாட்டு வர மாட்டேது, எப்படி செய்யறான்னு தெரியல. அந்த மிஷினுக்குள்ள அதை ரெடி பண்ணி குளோரியாத மிஷினை வித்து மிஷின் வித்து வாயில போட்டு சொல்றாங்க மாட்டேன் 500 ரூபாய்க்கு. அது 2000 கேட்டா வில்லுங்க இங்க காட்டுங்க. பாத்தீங்களா, நானு டெய்லரிங் ஆர்டர் எடுக்க போறேமா, பெரிய டெய்லர் மேன் ஆக போறேன். டெய்லரு மேன் இல்ல உமன். உமன் நான் நிறைய நூல் வாங்கிட்டு போனேன் நான் தைக்கும் போது. பாருங்க எவ்வளவு பாபின் கேஸ் பாபின் வச்சுக்கிறாங்க. நூல் வேணுமாங்க வச்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு எதாவது தைக்க ஆகுங்க. 2 நூல் போதுங்க. சரி இந்த வாரத்திலேயே 3 பெத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. கண்டக்டர் கிளம்பலாமா? தண்ணி நிக்குதுல. ஆமா தண்ணி நிக்குது. ஒரு பண்ணை மரம் இருக்கு, ஒரே பனை மரமா விழும். கிழங்க மீன் கொடுத்துருணும். நாங்க அங்க எது வாங்கிட்டு வந்துட்டோம், நான் கிளாஸ்க்கு வரும்போது மீன் அப்படியே வந்து கொடுத்துட்டு போயிடலாம். அப்படியா? என்ன மீன் வேணும்? சீலை மீன் எப்படி வாங்க? சீலை மீன் 300 ரூபாய் 1 கிலோ. அதுவும் சின்னதுதான். பெருசெல்லாம் 400 ரூபாய் 500 ரூபா வருது. சீலா மீன் விலை அதிகம், ஏன்னா முள்ளு கம்மி, நல்லா இருக்கும். கிழங்கா மீன்லாம் விலை கம்மியா தான் இருக்கும். ஒரே ஒரு செல்லு இருக்கு, அது கூட 200 ரூபாய் வருது. சரி, முள்ளு இல்லாம இருந்து அடிக்கடி வாங்கி செய்வீங்க. முள்ளு இல்லாம இருக்கிறது வந்து என்ன மீன்? அது நெய் மீன் வாங்கிட்டு வரேன் நான். குழம்பு வைக்க முடியாது, ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா அது வளர்ப்பு மீன், ஏரி மீன் ஆத்து மீன் மாதிரி இருக்கும், சல்லுன்னு இருக்கும். கடல் மீன் தான் நல்லா இருக்கும். டெய்லரிங் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டெய்லரிங் கிளாஸ் தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இதில் வந்து லீவும் போட முடியாது, ஏனோ தானெல்லாம் இருக்க முடியாது. ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உறுதிமொழி எடுத்துகிட்டு ஸ்போர்ட்ஸில் போய் கலந்துக்கணும். 3 கேம் வந்து எங்களுக்கு வச்சாங்க. நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, அங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி முட்டை. இது ஒரு விலை வந்து 8 ரூபாய். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா விற்கிறாரு, நாட்டுக்கோழி முட்டை 14 ரூபாய்மா. இது நல்ல தரமானதுன்னு சொல்லுவார் அந்த தெலுங்குக்கார தாத்தா. 8 ரூபாய். இங்கே பாருங்க, சீலெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இது கவர்மெண்ட்டில் போயிட்டு பால் பண்ணையில் போய் வாங்கின முட்டை. எங்கள் மாமா வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. மொத்தம் 12 முட்டை இருக்குது, 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு மாமா. என்னங்க, ஒரு காடை முட்டை வர இருக்குதுல. நீ இது எப்படின்னா, சனிக்கிழமை மட்டும்தான் இந்த முட்டை வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பால் பண்ணையில போயிட்டு காலையில 9 மணிக்கு அந்த கவுண்டர் ஓபன் பண்ணுவாங்க. எவ்வளோ முட்டை இருக்குதோ அது வரை நமக்கு லாபம். நீங்க நிறைய லைன் நின்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எங்க மாமாக்கே சந்தேகம் ஆயிடுச்சா, நமக்கு நீங்க முட்டை கிடைக்காது போல, அவ்வளோ கூட்டமா. சாம் இது வந்து ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்க கீழே அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டா நீங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஆனா சூப்பர்லாங்க. அதான் சாமிட்ட சொல்லிட்டு இருக்க மரியாதையா நீங்க காலையிலே போயிட்டு எனக்கு முட்டை வாங்கிட்டு வரலாம்னா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். 8 ரூபாய்னா ஷாக் ஆயிட்டாங்க. 14 ரூபாய்க்கு நாங்க வாங்கினோங்க 2 முட்டை. ஓகே, சூப்பர்.
சொல்லி ஒரு கேம் ஜெயிச்சுக்கிறா எனக்கே தெரியல போட்டோல பார்த்து கண்டுபிடிச்சேன் இல்ல ஏதோ ஒரு என்ன கேம் மியூசிக் சேர்ல ஃபர்ஸ்ட் பரவாயில்ல நல்ல பாப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் குரு உள்ள ஒண்ணு இல்ல பேப்பர் தான் எங்க சார் பேக்கிங் கிளாஸ் சார் தான் சொன்னாரு பாயசம் செஞ்சு கொண்டு வரணுமா டீச்சர்ஸ் டே கொடுத்துடலாம் அவருக்கு ஒரு பாயசம் போட்டு டீச்சர்ஸ் டே கொடுத்துடலாமா நம்ம கவலைப்படாது அவருக்கு ஒரு பாயசம் போட்டு ஆமா அதான் நான் பாயசம் நல்லா செய்வேன் பாயசமே செஞ்சேன் சூர்யா முதல்ல பாயசம் எடுத்துப்பாங்க அது சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெஸ்ட் விஷஸ் CBPI KVIC CHENNO சென்னை தெரியல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏப்பா அதுக்குள்ள இருக்கிறத பாத்துக்கிறாமா அதுக்குள்ள எதுவும் இல்ல அந்த தூக்கே இப்பதான் குளோரி ஜெயிச்சு வாங்கிடுது பாருங்க எச்செல்லாம் பாருங்க பாவம் வாங்குது பூவெல்லாம் இல்ல அதுக்குள்ள கேக்குது மியூசிக் சாரி மாமா அது யாரும் கேக்குற அக்கா ரெண்டுத்துல அசிங்கமா தோத்துட்டேன் லெமன் ஸ்கூல்லி தோத்துட்டேன் அந்த தண்ணி ஃபில் பண்ணுவாங்கல்ல அதுல உனக்கு தோத்ததுக்கு உனக்கு தூக்கு செட்டு தருவாங்களா ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன பண்ண மியூசிக் சேர் சேர்ல ஃபர்ஸ்ட் இப்போ போயா நான் காலையிலே ஜெயிச்சிட்டேன் மத்தியானமே இதுல என்னது அது கவரு அதில் அது இது இருக்குல்ல அது வச்சிருக்கேன் நாம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் விசஸ் வை நல்லா இருக்கா நான் தோத்துட்டே சொல்லிட்டேன் மணி உடம்பு சரியில்லை அதனால தான் எங்கள் அப்பா அம்மா விளையாடுவேன் இது மாதிரி அம்மா வச்சிருந்தாங்க நான் கேட்டுட்டே கிடப்பேன் இந்த தூக்க அது எனக்கு தூக்கே கிடச்சிச்சு ஏசப்பா பாருங்க எப்படி சாப்பாடு கேட்டு போகலாம்ல தூக்கில் அதான் எப்படி நான் வின் பண்ணதை நீ ப்ரௌடா நினைக்கிறியா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால என்னால் சுத்தமாக விளையாட முடியல இதில் வந்துட்டு தான் நான் ஜெயிச்சேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆமாம் என்னம்மா விளையாட்டில் நான் எவ்வளோ ஜெயிச்சிருக்கலாமா நான் போர்ட்ஸ் நல்லா விளையாடுவேன் ஆனால் எனக்கு இது அப்படியே மூச்சு வாங்கி நான் அப்படியே மயக்கப்பட்டு விடுறதுனால நெஞ்செல்லாம் படப்படுத்து நான் ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் விடலை முயற்சி ஏசப்பா தான் உதவி செஞ்சேன் ஏசப்பா கிட்ட சொன்னேன் எப்படியாவது ஒன்றுத்துல வின் ஆகணும் ஏசப்பா நான் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸே கொடுத்துட்டாரு பெஸ்ட்டாக 12 பேர் மொத்தம் என்னோட சேர்த்து 11 பேர் ஓடி வாங்கியாச்சு உம்மை விடனா வேற யாரை நம்புவேன் உம்மை விடனா வேற யாரை நம்புவேன் ஆதரவாய் வந்திரே கரம்பிடித்து நடத்தி சென்றேன் ஆதரவாய் வந்திரே கரம்பிடித்து நடத்தி சென்றேன் உம்மை விடனா வேற